ஹாய் நண்பா, எல்லாருமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். OnePlus 12R யாரும் இப்போதைக்கு வாங்கிடாதீங்க. ஸோ தமிழ்லையுமே அதை தான் போட்டிருப்பேன். அதுக்கான ரீசன் என்ன ஏதுன்றதையும் இந்த வீடியோலேயே நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு வேலிடாக எனக்கு தெரிஞ்சு 100ல் ஒரு 70% மக்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன பாயிண்ட் வேலிடாக இருக்கும். 30% பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குன்னு தோணாது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லி முடிச்சுறேன். அதுக்கப்புறம் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. ஓகே நண்பா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் தரேன், டெலிகிராம் லிங்க்கும் தரேன். அதில் வந்து எப்பயுமே கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் அதிலே ஜாயின் பண்ணி. ஓகே நண்பா, OnePlus 12R வர February 6 பார்த்தீங்கன்னா சேலுன்றது இருக்க போகுது. ஸோ 12 லான்ச் பண்ணாங்க. 12க்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் என்னென்ன எது கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ப்ளஸ் இதெல்லாம் மைனஸ் அப்படின்றது. 12Rக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஆல்மோஸ்ட் நம்ம கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்க டிசைன் தான். லைட்டாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். டிசைன் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தரோட பர்சனல் ஒப்பீனியன் தான் டிசைனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சு OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரோ XDR ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா வருது. அது மட்டும் இல்லாமல் LTPO டெக்னாலஜி 1Hz to 120 Hz நம்ம ஸ்க்ரீனில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா மாறி அமைஞ்சுக்கிறோம். இது காரணம் என்னென்னா பேட்டரியோட லைஃப்பை வந்து அதிகரிக்கிறக்காண்டி இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கொர்லா கிளாஸ் விக்டர்ஸோட ப்ரொடக்ஷனும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. விக்டர்ஸ் 2 அதோட ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே வேறு, எட்ஜஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக கர்வாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேயில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. தாராளமாக எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ கேமரான்னு வருவோம். 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார். இது வந்து சோனியோட IMX890 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. OISம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் EAS வேணும்னாலும் நம்ம சாஃப்ட்வேர் மூலயமா அந்த அல்ட்ரா வைடில் வீடியோ எடுத்து க்ராப் பண்ணுற அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த அல்ட்ரா ஸ்டெடி, அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் இந்த ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே பிரைமரி கேமராவில் அதாவது 1Xல நீங்கள் வீடியோ எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா OS மூலிமா ஸ்டெபிலைஸ் ஆகி வீடியோ எடுக்கும். ஸோ பிரைமரி கேமரா சூப்பர். அல்ட்ரா வைடு 8 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. அப்புறம் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார். ஸோ இந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடாக இருக்கட்டும், இல்லை 2 மெகாபிக்சல் மேக்ரோவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் பிரயோஜனமே படாது. ஏன்னா இப்போ 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு இல்லை 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டே டயத்தில் எடுக்கிற ஃபோட்டோஸே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லென்ஸாக இருக்கட்டும் இல்லை அல்ட்ரா வைடாக இருக்கட்டும், ரெண்டுலேயே எடுக்கிறது அந்த கலர் மேட்ச் வந்து ஈக்குவலாக இருக்கும். இவங்க வந்து இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சாஃப்ட்வேர் மூலியமாக எல்லாத்துக்கும் ஒரே கலரை கொடுத்துருவோன்னு சொல்லி சாஃப்ட்வேர் மூலியமாக ப்ராசஸ் பண்ணிடுறானுங்க. ஆனால் குவாலிட்டின்னு வரும்போது இந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடில் என்ன ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னா சென்டராக இருக்கிறது மட்டும் டீட்டெயிலிங்காக இருக்கும். அந்த சைடில் ஓவர் எக்ஸ்ட்ரா வைடில் கேப்சர் ஆகும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெயிண்டிங் அடித்த மாதிரி பிளரியாக தெரியும். இது நான் நிறையா டைம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஒரு 13 மாதம் 16 மாதம் அல்ட்ரா வைடு கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சும்மா எடுத்தோம் ஸ்டோரி போடுறோம் வாட்ஸ்அப்பில் போடுறோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. நீ ஒரு ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் வாங்குறீங்கன்றப்ப ஒயிட் ஆங்கிள் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கை கொடுக்காது. அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சொல்லவே தேவை. செல்ஃபிக்கு சாம்சங்கோட 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது காலகாலமாக இவங்க பண்ணுறது தான். இப்போ தான் ப்ரோ சீரீஸில் மட்டும் உருப்படியாக பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுலேயும் அதே 16 மெகாபிக்சல் தான். பட் ரீசனபிளான இதில் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுக்க யூஸ் ஆகும். அதில் குறையில்ல. அல்ட்ரா வைடு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து 2Xக்கு கொடுத்துருக்கலாம். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும் போது சூப்பராக வரும். பட் அதை அவங்க பண்ணல. கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பட்ஜெட்டில் கன்சிடர் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் தான். அடுத்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 100 வாட்ஸுக்கான சார்ஜரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. அப்புறம் NFC சப்போர்ட் இருக்குது. ஸோ 5500 mAh பேட்டரி, 5500 mAh பேட்டரி, 100 வாட்ஸ் சார்ஜர், NFC சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டியூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை LPDDR5X ரேமு, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியண்ட் 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா 3.1 USB சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஹையர் எண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 16GB ரேம் 256GB ஸ்டோரேஜ். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தோட ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர். இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ண OnePlus 12 பார்த்தீங்கன்னா 8 Gen 3 ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் அதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட். எப்பயுமே RCஸை பொறுத்திருக்கு அப்படி தான். ஒரு வருஷம் பழைய ப்ராசரை போட்டு பெர்ஃபார்மன்ஸில் பீக்காக காமிச்சிட்டு
கொஞ்சம் மற்ற இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேரி பண்ணுவாங்க. மற்ற அந்த ப்ரோ சீரிஸ் நம்பர் சீரிஸை கம்பேர் பண்ணுவோம், லைட்டாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த OnePlus 12Rம் இப்போ களத்தில் இறங்கியிருக்கு. இப்போ ஏன் நான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட ரேட்டு 40,000. அதே இது 16GB RAM 256GB ஸ்டோரேஜோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 40,000 பார்க்கும்போது 128GB ஸ்டோரேஜ் இன்றைக்கி தேதிக்கு யாருக்கும் செட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப் யூடியூப்னு யூஸ் பண்ணாலுமே ஒரு 6 மாதத்தில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிரும். திருப்பி நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச் எல்லாத்தையும் லொஸ்க்குன்னு கொடுத்து பண்ணணும். இன்றைக்கி தெரியும் ஒரு 256GB தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டாண்டர்டாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 40,000 40,000 இருக்கட்டும், 45,000 கிட்டும். அந்த 40-45க்கு இந்த 12R பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் ஒர்த்து இல்லை அப்படின்றதையும் சொல்லிடுறேன். கேமராவில் பார்த்திங்கன்னா ஒர்த்து கிடையாது. இன்னொன்று, இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா இன்னும் 6 மாதத்தில் சல்லுன்னு குறையும். அதுவும் ஏன்றது உங்களுக்கே தெரியும். OnePlus 11R நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த அமேசான் பிக் பில்லியன் டே சேல் லொசுக்குன்னு சொல்லிட்டு கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லிட்டு 30,000 கொண்டு வந்தான். அதுவும் இதே மாதிரி தான் 40-45க்கு இருந்துச்சு. 35க்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போடாமல் வாங்கினா 35 வரும். எக்ஸ்சேஞ்செலாம் போட்டு கார்டு ஆஃபரில் யூஸ் பண்ணால் 30,000 உங்களால் வாங்க முடிஞ்சிச்சு. டக்குன்னு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இறங்குச்சு. ஸோ அதே நிலமை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஸோ உடனே உள்ளே கோதாவில் குதிச்சு 40,000 45,000 வாங்கினீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 4 to 6 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ப்ரைஸ் குறையும். சும்மாவே எந்த ஒரு ஃபோன் வாங்கினாலும் சரி டக்குன்னு ப்ரைஸ் குறையும். இந்த மாதிரி ஒரு சில பிராண்டில் ஒரு சில சீரீஸ் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ப்ரைஸ் குறையும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு ஃபோன் வாங்கினாலும் 5 வருஷம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து அடுத்தடுத்து ஃபோன் மாற்றுவேன் அப்படின்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா தாராளமாக வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க. ஆஃபரு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வாங்க முடிஞ்சால் வாங்க, இல்லாட்டி கொஞ்சம் பொறுமையாக 3 to 4 months வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேலிட் ஃபோன் மாதிரியாக இருக்கும். உடனே கமெண்ட்ஸை சொல்லுவாங்க, நீ டெக் சேனல் வச்சு நடத்துறியா இல்லை அட்வைஸ் சேனல் வச்சு நடத்துறியான்னு. ஸோ இது என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் சொல்கிற பாயிண்ட்லாம் சில பேருக்கு வேலிடாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டியும் நான் இந்த மாதிரி கண்டென்ட் போட வேண்டியது இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ, பை பாய். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பை.